நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாடா, என்ன சீக்கிரமாவே வந்து விட்டாய்? லேட்டா வந்தா ஏன் லேட்டா வருவேன்னுவ, சீக்கிரம் வந்தா ஏன் சீக்கிரம் வந்தன்ற. இல்லடா, சீக்கிரமா வந்தவ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாமேன்னு சொல்ல வந்தேன். ஏன் சீக்கிரம் வந்து என்ன பண்ண போறேன்? ஏண்டா, நீ என்ன அந்த ஷா மாதிரி மொட்டை பையலா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வீட்டுல பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கிறா, வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு வரணும்னு வரலாம்ல. பொண்டாட்டி லக்ஷ்மியா இருந்தா வேலைக்கு போற புருஷனுக்கு வீட்டுக்கு வரணும்னு தோணும். அதே பொண்டாட்டி பத்ரகாளியா இருந்தா விடிய விடிய ஆபீஸ்ல இருக்கணும் தானே தோணும். கரெக்டா சொன்னமா? போப்பா, உன் சப்போர்ட் எல்லாம் தேவையில்லை. என்னம்மா? உன்னை நம்பி ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? நீ சரியான ஆமா சாமி. நான் சொன்ன அதுக்கு ஆமாம்ப, உங்க அப்பா அதே மாத்தி சொன்னா அதுக்கும் ஆமாம்ப. என்னம்மா இப்ப? என்ன நொண்ணம்மா? சரி, இப்ப கொஞ்சம் காஃபி கொடு. ஆமாடா, உன் பொண்டாட்டி கிட்ட சண்டை போடுறப்ப, உன் பொண்டாட்டி ஊருக்கு போறப்ப மட்டும் உனக்கு இந்த அம்மா கண்ணுக்கு தெரியவா? என்னது, மீனாட்சி ஊருக்கு போயிட்டல? அடேங்கப்பா, என்ன நடிப்பு! நீ மட்டும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன பிறந்திருந்த உலக நாயக பட்டம் உனக்கு தான் கொடுத்திருப்பாங்க. விளையாடாத. மீனாட்சி எங்க? பரவாயில்லையே, சொன்ன பொய்ய கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்றானே. பா, எந்த ட்ரெயின்ல போறா? நீ எந்த ட்ரெயின்ல டிக்கெட் போட்டியோ அந்த ட்ரெயின்ல போறா. எப்படி? சூப்பர்! ஏண்டா, நீ மட்டும் தான் கலாய்ப்பியா? எங்களுக்கும் கலாய்க்க தெரியாதா? நானும் உங்க அப்பாவும் சேர்ந்தோம்னா ஒரு பைய பக்கத்துல நிக்க முடியாதுன்னு தெரியுமில்ல. மீனாட்சி மட்டும் போயிருக்காளா இல்ல தங்கச்சிங்கெல்லாம் கூட கூட்டி போயிருக்கலா? நாய் போகும் இடத்திற்கெல்லாம் நாய்க்குட்டிகளும் சேர்ந்து போகத்தானே செய்யும். ஒரு லகேஜா வந்தாளுங்க, பேக்கேஜா கிளம்பி போயிட்டாளுங்க. எந்த ட்ரெயின் சொன்னாலா? எப்பா, நடிச்சது போதும்பா. 5:30 மணிக்கு கேக்கேன்னு சொன்னாங்க. டிக்கெட் எப்போ போட்டாங்களா? ஏங்க, எனக்கு இந்த டிராமா ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது அப்படியே கண்டினியூ பண்ணுவோம், கேளுப்பா. எப்ப டிக்கெட் போட்டாங்களா? யாரோ தெரிஞ்ச டிடிஆர் இருக்கிறாரா, அதனால போயிட்டாளுங்களா? ஆமா சரவணா, போயிட்டாளுங்க. சரவணா, அவங்க போயிட்டாங்க, போயிட்டாங்க. அந்த பக்கம் போய் அவளுக்கு டாட்டா காட்டிட்டு வந்துட்டு இந்த பக்கம் வந்து ரங்காராவ் மாதிரி நடிக்கிறத பாரு. படா, நடந்தது என்ன தெரியும் பேசு. சொல்லாம கொள்ளாம போயிருக்கிற கழுது. டேய், இதெல்லாம் உன் அம்மா முன்னால போட்ட டிராமா தானே? மீனாட்சி ஊருக்கு போறான்னு தெரியும்ல. அது எப்படி சொல்லாம போவா? அதான பார்த்த, நீ நடிச்சதை பார்த்து நான் கூட சீரியஸா என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சொல்லாம போவாளா? ஸ்டேஷன்ல போய் பார்த்துட்டு சாப்பாடு வாட்டர் பாட்டில்லாம் வாங்கி கொடுத்து தான் வரேன். வண்டி ஏற்றி விட்டுட்டு வந்திருக்க வேண்டியதானப்பா. வண்டி ஏற்றி விட்டுட்டு லேட்டா வந்தா இந்த டிராமாலாம் போட்டிருக்க முடியாதுல்ல, அதான். விளையாட்டாவே ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து முடிச்சிடுறோம்ல. சரிப்பா, குளிச்சுட்டு வா. யார் இந்த ஸ்டூடியோக்குள்ள வந்துக்கிட்டு? கிளைண்டா இருக்குமோ? யாருன்னு தெரியலையே. சரவணா சார், என்ன சார் நீங்க முதல்ல வெளில போங்க சார். மாமா,
ஏமாமா கலாய்க்கிற? என்ன தெரியலையா? ஐயோ சித்தப்பே, ஏன் நல்லா இல்லையா? என்ன கோலம் இது சித்தப்பே? ஐயோ, தலைப்புற முடிய சதறி வச்சிருக்க. டேய், விக்கு வைக்கிறது ஓகே, அழகா வைக்கலாம்ல. அது என்ன புதருக்குள்ள இருந்து எட்டி பாக்குற மாதிரி? மாமா வைக்கிறது ஆகி போச்சு. அதான் நாமளும் எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவன் தலையை பார்த்தா பொறாமப்படுறது. பாம்பேல இருந்து பாஸ் வந்திருக்காரு, எதுவும் சொல்லியா? ஏன்பா இவ்வளவு முடியோட ஆபீஸ் வந்திருக்கே, கொஞ்சம் வெட்டிட்டு வரக்கூடாதான்னு கேட்டாரு. என் மனசுக்கு ஆறுதலே நீதான் சித்தப்பா. நீ மட்டும் இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சிருக்கும். தேங்க்ஸ் மாமா. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் சிவாஜி படத்துல வேலை செஞ்சாரு. அவர்கிட்ட சொல்லி 10-12 விக் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பாரு, தினம் ஒண்ணு போட்டு கலக்கிறேன் பாரு. சித்தப்பு, இந்த கர்லிங் கூந்தல உன் ஃபிகர் மல்லிகா கிட்ட காட்டினியா இல்லையா? இல்ல மாமா, இனிமேதான் காட்டணும். அவளை விட ஜாஸ்தி முடி வச்சிருக்கிற, பொறாம போட போறா. அதான் மாமா, ஒரிஜினலுக்கு டூப்ளிகேட்டுக்கு இருக்கிற வித்தியாசம். என்ன வித்தியாசம்? மாமா, ஒரிஜினல் எப்பவுமே அளவோட தான் இருக்கும், டூப்ளிகேட் தான் எப்பவுமே அன்லிமிட்டடா இருக்கும். நான் சொல்றதையும் திரும்பி பார்க்க. சரி மாமா. ஓ சாரி, யார்கிட்டயே பேசிட்டு இருக்கீங்க, வேலையை முடிச்சிட்டு கூப்பிடுங்க. மல்லிகா, இது யாருன்னு தெரியலையா? தெரியலையே. என்ன தெரியலன்ற? கெஸ் பண்ணு பார்க்கலாம். இவர் உன் டை ஹார்ட் ஃபேன். எனக்கு ஃபேனா? திரும்ப சொல்லுங்க பாப்போம். சித்தப்பு. அண்டார்டிகா வெண்பனியிலே ஏன் சறுக்குது நெஞ்சம். அழகு, என்ன இது? கேரளால இருந்து ஒரு ஆயில் வந்துச்சு, தேய்ச்சா 2 நாள்ல முடி வளரும்னு சொன்னாங்க. தேய்ச்ச இப்படி வளர்ந்துருச்சு. நிஜமாவா? ஹேய், சித்தப்பு காமெடி பண்றா, நீ கேட்டு சீரியஸா எடுத்துக்கிற. அழகு, வாட் a comedy sense. ஒரு ஆம்பளை எப்படி எல்லாம் இருக்கணுமோ அப்படியெல்லாம் நீங்க இருக்கீங்க. எப்படி இன்னும் உங்களை யாரும் கொத்திட்டு போல? பல பெண்கள் என்ன கொத்து கொத்துன்னு கொத்திருக்காங்க, ஆனா யாருமே இன்னும் கொத்திட்டு தான் போகல. சச்சா, அழகு, டோன்ட் ஃபீல் பேட். உங்களுக்காக இதுக்கப்புறம் ஒருத்தி பிறந்தா வரப்போறா. ஏற்கனவே பிறந்திருப்பா. கரெக்ட். அவ சென்னையில கூட இருக்கலாம். அப்படியா? இப்ப மிர்ச்சியில கூட இருக்கலாம். உங்க முன்னாடி நின்னு பேசிட்டு கூட இருக்கலாம். நிஷா 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 ஓ நிஷா நிஷா நிஷா. Damn it. ஒரே நிமிஷம். சார் வந்துடுறேன் சார். எஸ் சார், வந்துடுறேன். மாமா, மனோஜ் கூப்பிடுறாரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வரட்டுமா? அழகு, மேகி. பட் ஐ ப்ரிஃபர் ஓல்ட் அழகு. புரியலையே. இந்த விக் உங்க அழகு கொஞ்சம் மறைக்குதோன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு பிடிக்கல? ஆசைப்பட்டு வச்சுட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாள் இந்த சுமாரான முகத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு விக் இல்லாம அழகா வரணும். ஓகே? அவள் மேலே வெயில் வீழ்ந்தால் நிலவொளியாய் மாறிப்போகும். அவள் அசைந்தால் ஆசை வேலும் இசை பிறக்கும். அண்டார்டிகா. என்ன மாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமாவா? ரொம்ப கேவலமான மூட்ல இருந்தேன். நம்ம சித்தப்பு ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ்ல சிரிக்க வச்சிட்டான். என்ன மாமா, என்ன பிரச்சனை? என்ன எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற? ஐ அம் ரியலி சாரி. எதுக்கு? என்னால தான் நீ அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த நகை மேட்ரா? பாத்துக்கலாம், விடுங்க. இல்ல, அந்த பில்டரை பார்த்து வீடு வேணாம்னு சொல்லிட்டு பணத்தை திருப்பி வாங்கிட்டேன். என் அக்கௌண்ட்ல தான் இருக்குது. நீ சொன்னீங்கன்னா நான் எடுத்து கொடுத்துருவேன். மீனாட்சி கிட்ட இதை பத்தி கேட்டீங்களா? என்ன சொன்னா? என்ன சொல்லுவா? வழக்கம் போல என்னதான் தப்பு சொல்றா. உங்களை எதுக்கு தப்பு சொல்றா? அதுதானே மீனாட்சி. நகையை மாத்துறது அவ, உங்ககிட்ட கோச்சிக்கிறாளா? அவ எப்போ அப்படிதானே, தப்பு அவ பண்ணுவா, கடைசியில நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்க அவளுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க மாமா. எல்லா பொண்ணுங்களும் காதலிக்கிறப்ப அவங்க நல்ல மூஞ்சியை தான் காமிப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட உண்மையான முகம் என்னன்னு தெரிய வரும். மாமா, அவங்கள பத்தி சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லலாம். எங்க அப்பாவும் உங்க மாமனாரும் அண்ணன் தம்பிங்க. அவங்க எப்படி இருக்காங்க, நாங்க எப்படி இருக்கோம்? ஒண்ணுமே இல்லாம இருக்கோம். எப்படி? எல்லாம் உங்க மாமனார் பண்ண ஃப்ராட் தனம் தான். நான் அதை வெளியில சொல்றது இல்ல. பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு அவங்கள பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். இல்ல இல்ல,
இதுல அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. மீனாட்சி தான். அப்படிதான் அப்பாவும் பொண்ணு மாத்தி மாத்தி நடிப்பாங்க. மாமா நான் இருக்கேன் மாமா, உங்களுக்கு நான் எப்பவுமே இருப்பேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்வதி, பார்வதி, வாங்க. என்னடி சிரிச்சிட்டே வர? சும்மாதான். கொஞ்சம் தண்ணி கொடு. என்னாச்சு இவளுக்கு? தண்ணி கொடுன்னா அதுக்கும் சிரிக்கிறா? ஏமா என்னாச்சு உனக்கு? வாயெல்லாம் பல்லா இருக்கு. சிரிச்ச முகமா இருக்கிறது நல்லது தானே? சிரிச்ச முகமா இருக்கிறது நல்லதுதான். ஆனா இப்படி காரணமே இல்லாம சிரிச்சிட்டு இருக்கிறது தப்பா இல்ல இருக்கு? காரணம் இல்லைன்னு யார் சொன்னது? காரணம் எல்லாம் இருக்கு. சரி, என்ன காரணம் சொல்லு. ஏங்க கொஞ்சம் வெளியே வந்து யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. மீனாட்சி, வாமா, வா 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 வா. அப்பா என் பேரு சுதா. வாடா வாடா வாடா. என்னம்மா அது திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? சும்மாதான் பார்க்கணும் போல இருந்தது, அதான் கிளம்பி வந்துட்டோம். ஏன் வரக்கூடாதா? ஏன் வரக்கூடாது? தாராளமா வரலாமே. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. ஏமா மாப்பிள்ள வரல? ஏதோ ஆபீஸ்ல வேலையா, அதான் இவங்க 3 பேரும் கிளம்பி வந்திருக்காங்க. ஆமா, சின்னவங்க? அவ சரியான தூங்க முடிஞ்சுப்பா, வந்ததுல இருந்து தூங்கிக்கிட்டே இருக்கா. என்னம்மா இது திடீர்னு வந்து நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லப்பா, உங்களை பார்க்கலாம் தான் வந்தோம். விளையாடாதீங்க பிள்ளைங்களா, என்ன விஷயம் சொல்லுங்க. அக்கா நீயே சொல்லு, அப்பதான் கரெக்டா இருக்கும். அப்பா, திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணும்னு தோணிட்டே இருந்துச்சு. உங்களை பார்க்கணும், கோயிலுக்கு போகணும், அதான் கிளம்பி வந்துட்டோம். தாராளமா போயிட்டு வரோம்மா. ஆமாப்பா, அம்மா கையால கூட்டாஞ்சோறும் எள்ளு துவையலும் பண்ணி எடுத்துட்டு போய் ஒரு நாள் பூரா அங்கே இருந்துட்டு வரலாம். தாராளமா. ஏமா நிஜமாவே அதான் காரணமா? என்னப்பா நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க. இல்லம்மா, மாப்பிள்ளைய ஒரு நாள் விட்டு வர்றதுனால ரொம்ப யோசிப்பியே. அப்பா அத்தானை விட்டு வர்றதுக்கு அக்காலாம் ஒண்ணு யோசிக்காது, அத்தான் தான் யோசிப்பாரு. அதாம்மா அதாம்மா. மாப்பிள்ளை எப்படி தனியா விட்டு வந்திருக்கியே? இருக்கட்டும்பா, அப்பதான் அவருக்கும் பொண்டாட்டியோட அருமை தெரியும். ஐயோ அப்படியெல்லாம் பேசாதம்மா. அவரு தங்கமான மாப்பிள்ளம்மா. அவரை போய் அத்தா தங்க மட்டும் இல்ல, பொறுமைசாலியும் கூட. இல்லன்னா நம்ம அக்கா கூட குடும்பம் நடத்த முடியுமா? ராசாத்தி, என்ன வேணும்னு சொல்லு, அப்பா கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். உனக்கும் தான். ஒண்ணும் வேண்டாம்ப்பா, என் கூட பேசிக்கிட்டே இங்கே இருங்க, அதுவே போதும். சரிம்மா, உங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம், எனக்கு வேணுமே. என்னப்பா வேணும்? கறி குழம்பு வச்சு பெப்பர் போட்டு சிக்கன் பொரிப்பிய, அதை பொரிச்சு கொடுமா. உன் கையால இன்னைக்கு சாப்பிடலாம். பண்ணித்தரேன்ப்பா. என்னம்மா என்னாச்சு? உங்களை எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா. அட இந்த இருக்கு மெட்ராஸ், மாசத்துக்கு 2-3 வாட்டி வந்து போயிட்டு இருக்கோம். நாங்க வரலன்னா நீங்க வந்துட்டு போறீங்க, அப்புறம் என்னம்மா? நான் பேசாம இங்கே இருந்துடுறேன். ஏய் சீ, என்ன பேச்சு பேசுறா பாருங்க. மீனாட்சி, பேசாம மாப்பிள்ளை கிட்ட இந்த பக்கம் வேலை வாங்கிட்டு வரலாமான்னு கேட்டு வந்துரு. ஆமாங்க, அவ தான் சொல்றானா, நீங்களும் தலையாட்டிக்கிட்டு. ஏண்டி புள்ள நம்மள பார்க்காம ஏங்கி போய் கிடக்கு. மீனாட்சி, ஒன்னும் அவசரம் இல்ல, 4-5 நாள் சந்தோஷமா இரு. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வரட்டும். இன்னும் 4-5 நாள் சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போனா போதும். அம்மாடி, அதுக்குள்ள இந்த பெப்பர் சிக்கன் போங்கப்பா, வாங்கிட்டு வந்துருங்க. சரிம்மா. நீயே அழுது எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவ போல இருக்கே. இல்ல, எங்க வாங்கண்ணே? வாசல்ல. வாரத்துக்கு ஒரு வாட்டி கோயம்பேடு போலான்னு கேக்குறியா? ஜி ஒரு கிளாஸ் தண்ணி கொடு. என்ன என் பொண்டாட்டி கிட்ட தண்ணி கேட்கறது தப்பா? உன் பொண்டாட்டி கிட்ட தண்ணி கேட்கறது தப்பு இல்லடா.
கல்லிடை குறிச்சியில் இருக்கிற பொண்டாட்டி கிட்ட இங்க இருந்து தண்ணி கேட்கிறியே, அதுதான் தப்பு. காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணில் வழியுதடி அன்பே. மீனாட்சி, என்ன கொல்றியடி? மீனாட்சி, சோப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மா மா, என்னப்பா? இந்த சட்டெல்லாம் ஏன் அயன் பண்ண கொடுக்கல? தெரியலப்பா, ஊருக்கு போனவ குடுக்கலையா? ஏன் வீட்டுல இருக்கிற நீ கொடுக்க மாட்டியா? உனக்கும் எனக்கும் டீல் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. ஒழுங்கா சட்டை அயன் பண்ணு. பேச்சு மட்டும் வாய்க்கடியே பேசு. சீப்பேங்கம்மா. தெரியலையப்பா. எதை கேட்டாலும் தெரியல தெரியல தெரியல. ஆமா சரவணா, தெரியலன்னா தெரியலன்னு தான் சொல்ல முடியும். ஆமா, சட்டை சட்டமா? ஏமா சட்டையே பாருவாங்க. சட்டை எங்க? தள்ளிப்படி. அயன் பண்ண சொன்ன எல்லா சட்டையும் பொசிக்க விடு. பாத்துடா, அந்த சுவிட்ச் ஷாக் அடிக்க போகுது. எனக்கு எல்லாம் தெரியும். சரவணா, சரவணா, உனக்கு ஒண்ணு ஆலையப்பா. கரண்ட் ஷாக் அடிச்சது கூட வலிக்கல, நீ எமர்ஜென்சி கை வலிக்குது. இல்லப்பா. கசங்கி போயிருக்கப்பா. நான் பேசலப்பா. பெல்ட் எங்க இருக்கு? தெரியலையே. பெல்ட் எங்க இருக்குன்னு தெரியாதா? நீ எல்லாம் ஒரு பெத்த தாய். சாரிப்பா. என்ன சாரி போறி? எங்க எங்க பெல்ட் எங்க? இப்ப எங்க பெல்ட் எடு. இப்ப பெல்ட் எடு. தடு. தள்ளு. யார் இங்க மாட்டினது? தெரியலையேப்பா.
எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிரு. தெரியலன்னு இருக்குதுங்க. ஹாஸ்டல்ல போயிட்டேன். என் பையங்க என்னப்பா என் பையங்க பைய கேளுப்பா, அம்மாக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது. பையங்க என் பையங்க. நீ ஆபீஸுக்கு கொண்டு போவிய அந்த பையா? அதான் கருப்பு கலர்ல இருக்குமே அந்த பையா? அதேதான். நீ முதுகுல போட்டுட்டு போவிய அந்த பையா? அதேதாம்மா, அதே முதுகுல போட்டுட்டு போற பை தான். அதேங்க அதே முதுகுல தான்ப்பா இருக்கு.